Hello friends, welcome to BMR Bulls Academy. நான் ரகு கோபால் from சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வாரத்தினுடைய கமாடிட்டி அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியை பற்றியும் டெக்னிக்கலாக என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நியூஸஸ் வந்து பார்க்கலாம். இம்பார்ட்டண்டான நியூஸஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நியூஸஸ் அப்படின்னா முக்கியமான நியூஸஸ் வந்து யூஎஸோடைய ஜாப் டேட்டா மார்ச் மந்த்தோடைய ஜாப் டேட்டா வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இது வந்து மெட்டல்ஸ்க்கும் சரி அண்டு க்ரூட் ஆயிலு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம் க்ரூட் ஆயிலை விட. ஏன்னா நேச்சுரல் கேஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற கண்ட்ரீஸில் வந்து யூஎஸும் வந்து ஒன்று. ஓகே, ஸோ அதை வந்து டெக்னிக்கலாக வந்து நேச்சுரல் கேஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டெக்னிக்கலாக வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூஸோடைய இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். அண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சைனாவுடைய சீசனல் மேனுஃபேக்சரிங் வந்து அதனுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசனலாகவே வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ க்ரூட் ஆயிலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் காலங்களில் தான் க்ரூட் ஆயில் வந்து அதனுடைய டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாகும். இப்போ குளிர்காலங்களில் வந்து நேச்சுரல் கேஸுடைய தேவை வந்து அதிகமாகும். ஸோ அதே மாதிரி வந்து சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த சீசனில். ஸோ இது வந்து பேஸ் மெட்டல்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸஸாக இருக்கும். அண்டு மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆயில் வந்து சப்ளை இஷ்யூஸில் வந்து இன்னும் ஈரானும் வெனிசுலாவும் சப்ளை இஷ்யூஸில் வந்து இருக்குது. அதனுடைய முழு வந்து ஆயிலை வந்து எடுக்கிற ஆயிலை வந்து உலக நாடுகளுக்கு சப்ளை பண்ண முடியாத தேக்க நிலையில் இருக்குது. ஸோ இது வந்து ஆயிலுக்கு வந்து ஒரு பூஸ்டப்னே சொல்லலாம். ரெண்டாவது சைனாவுடைய டிமாண்டும் யூஎஸுடைய ஜாப் டேட்டாவும் ஒரு நல்லா இருக்கிறதுனால ஆயில் வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாகவே கொடுக்கும் அப்படிங்கிறத இனிஷியலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு இடையில் வேறு ஏதாவது நியூஸஸோ இல்லை வேறு ஏதாவது முக்கியமான டேட்டாஸோ வந்து இதுக்கப்புறம் வரலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இப்போது கடந்த ஒரு வாரத்திலேருந்து இந்த வாரத்தினுடைய ஒரு மிட் வரைக்கும் ஒரு இதிலேருந்து ஒரு 2 to 3 days வரைக்கும் இதுதான் நியூஸஸ்ஸு. ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான நியூஸஸ் எதாவது வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டெக்னிக்கலாக இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் வந்து டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்தளவுக்கு இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு நான் போன வாரம் வந்து இதுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் எந்த இடத்துல வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 450-30 வந்து செல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. கீழே வந்தோன்னே நீங்கள் எந்த இடத்துல செல் பண்ணலாம், 442 வந்து பை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. திருப்பியும் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஜோன் இந்த 450 440 வரைக்குமே வச்சுக்கலாம். இந்த ஜோன் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஜோனு. ஓகே, இது டாப்பில் வரும்போது செல் பண்ணணும், பாட்டமில் வரும்போது பை பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆனால் விகரஸாக போகும். அந்த இடத்துல பை பண்ணது செல் பண்ணது நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். பட் ஆனால் வந்து இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்றதுனால இதுக்கான ரூல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட்டு அதாவது ஒரு பீக் ஹை பிரேக் பண்ணிகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே வரும்போது மட்டுமே வந்து நம்ம பை பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல வந்து பை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4350 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். $4350 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கிருந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். ஓகே, இங்கேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 பாயிண்ட்லேருந்து 75 பாயிண்ட் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து இங்கேருந்து கொடுக்கலாம். 4350 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அலுமினியமும் இந்த ஒரு லெவல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க
ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அலுமினியத்தை பொறுத்தளவுக்கு இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இன்ட்ராடே இல்லை 1 or 2 டேஸில் வந்து இந்த லெவல் இல்லை இந்த லெவல் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னாலே பை பண்ணிடலாம். எந்த லெவல் அப்படின்னாக்கா 129லேருந்து 70லேருந்து 130 இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்குது. மார்க்கெட்டு குறைஞ்சபட்சம் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஒரு 3 பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் வரைக்கும் கூட மார்க்கெட் ரைஸ் ஆகுது. ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம், நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்துக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், அதாவது 137க்கு கீழே மட்டுமே செல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த லெவல் கீழே வரல. நான் லெட்டை பொறுத்தளவுக்கு அந்த லெவலுக்கு கீழே வந்து வரல. ஒன்லி 137க்கு கீழே மட்டும் இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். செல் அப்படின்னா அது வரைக்கும் வந்து திருப்பியும் வந்து பை தான். ஒன்ஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னாக்கா திருப்பியும் வந்து ஃபர்தராக மேலே ரைஸ் ஆகிடும். ஸோ ஓகே, ஸோ இதை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கணும். இதுக்கு மேலே மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகும்போது திருப்பியும் ஒரு நல்ல அப்சைடு கொடுத்துரும். ஸோ அன்டில் தேட் வந்து லிட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரைட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து கொடுத்துட்ருக்கோம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 137லேருந்து 137.50 இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நேச்சுரல் கேஸு. ஓகே, ஸோ இந்த நேச்சுரல் கேஸை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது டபுள் பாட்டம் அப்படின்ற ஜோன்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இங்கேருந்து திருப்பியும் வந்து மார்க்கெட் மேலே ஒரு ரைஸ் ஆகலாம் இங்கேருந்து. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பையில் இருக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டு. ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து கொடுக்கணும். சீஸ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக சீஸ்னலாக இந்த சீசன் வந்து நேச்சுரல் கேஸுக்கு வந்து நாட் சப்போர்ட்டடு. பட் ஆனால் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு யூஎஸ் வந்து அதிகமான யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து அது பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கனால கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகலாம். ஒரு டெம்ப்ரவரியாக தான் மேலே ரைஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சில்வர் வந்து பார்க்கலாம். சில்வர் வந்து ஒரு நல்ல பீக்குக்கே மார்க்கெட் வந்து ரெடி ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து அன்டில் தட் எப்படின்னா என்ன தான் இருந்தாலும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு சில்வரை பொறுத்தளவுக்கும். ஓகே, சரி, டவுன் சைடில் சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அப்பர் சைட்லன்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது இந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி தெரியும், ஆனால் சடனாக கீழே ஃபால் ஆகும். இப்போ கீழே இறங்கி இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வந்த மார்க்கெட் சடனாக எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கீழே ஃபால் ஆகலாம், செல்லிங் ஆகலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து சில்வர் மினியை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஜிங்க் வந்து அதனுடைய டார்கெட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஓகே, ஸோ 229.50 தான் வந்து அதனுடைய டார்கெட் லெவலு. இன்றைக்கி எடுத்தோடனே வந்து மார்க்கெட்டு வந்து மேலே போயிடுச்சு. நிறைய பேர் வந்து 227, 25 இதிலலாம் வந்து பை பண்ணி வச்சுருந்தாங்க. மார்க்கெட் போன வாரம் ஒரு 2 நாள் கொஞ்சம் கீழே வந்தது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கோல்டும் சரி ஜிங்க்கும் சரி ஒன்லி பையில் தான் ஜிங்க்கு வந்து பையில் தான் இருக்குது. கோல்டு வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு தேர்ஸ்டே வந்து ஒரு ஒரு இது சொல்லியிருந்தேன். அதுலேயும் வந்து 2 பேர் வந்து கேட்டிருந்தாங்க, கோல்டு செல்லில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய டார்கெட் லெவலில் ரீச் ஆகிடுச்சு கோல்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஜிங்க்கை பொறுத்தளவுக்கு 229.50 இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஜோனு. பையராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஒரு நல்ல வழியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது திருப்பியும் 227, 227.50 ஸோ இந்த இடத்துல நல்ல பாட்டம் அவுட்டில் நம்ம பை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கோல்டை பொறுத்தளவுக்கும் இந்த ட்ரேடிங்கில் இதில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குன்னே சொல்லலாம். இங்கேருந்து திருப்பியும் மார்க்கெட்டு ஃபால் ஆகும்.
ஓகே, என்ன கேப் அப் ஆனால் கூட ஃபால் ஆகும். இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,400ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ரெண்டு 400 எக்ஸ்பெக்ட் ஃபால். ஓகே, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,400லேருந்து நம்ம 32 இந்த இடத்துல வந்து எவ்வளவு 400லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் வரைக்கும் கூட மார்க்கெட் கீழே ரைஸ் ஆகிறதுக்கு கீழே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டு ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த ட்ரேடிங் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து திருப்பியும் எந்த லெவலை டச் பண்ணிக்கிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த லெவலு 30,500 வரைக்கும் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நிஃப்டியில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பைங்கிறத வந்து தவிர்த்துட்டு இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது, அதாவது 1164க்கு கீழே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுதான் பிலோ 1106 ஒரு திருப்பியும் வந்து ரிவர்சபிள் மார்க்கெட்டை வந்து கொடுத்துரும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதுதான். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்லைட்டான பாசிட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட்டு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதாவது எந்த ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,570 வரைக்கும் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கீழே எவ்வளவு அப்படி இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 30,275 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது இன்னும் ஒரு 250 பாயிண்ட் வரைக்கும் மேலே ரைஸ் ஆகலாம். அன்டில் தட் நம்ம செல்லுங்கிறத வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இன்னைக்கு நாளைக்கு பொறுத்தளவுக்கு பேஸ் மெட்டல்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். அதே போல் க்ரூட் ஆயிலும் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். நியூஸ் பேஸ்டும் ஃபண்டமெண்டலாகவும் பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே போல் கோல்டு சில்வர் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது நெகட்டிவில் ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு செல்லிங்கு, பேஸ் மெட்டல்ஸை பொறுத்தளவுக்கு பையிங்கு, அண்டு நேச்சுரல் கேஸு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பையிங்கில் தான் இருக்குது. ஆனால் ஒரு சப்போர்ட் லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணணும் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கைடு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.